ஆதியாகமம் அதிகாரம் 47. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. கோசேன் நாடு. 2. எகிப்து பார்வோனுடையதாக்கப்படல். 3. நிலங்களை இழந்த எகிப்தியரும் நிலத்தை கையாட்சி செய்த இஸ்ரவேலரும். 4. யாக்கோபின் கடைசி நாட்கள். 1. கோசேன் நாடு. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் என யோசேப்பு தன் தகப்பனை தன்னிடம் அழைக்கிறார். இதை ஆதியாகமம் 45வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின் இந்த 47வது அதிகாரத்தில் பார்வோனிடம் அந்த கோசேன் நாட்டை தன் குடும்பத்தாருக்கு குடியிருப்பாக்க யோசேப்பு தன் சகோதரரை பார்வோன் முன் நிறுத்துகிறார். ராமசேஸ் எனும் நாடு பார்வோனால் இஸ்ரவேலருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. ராமசேஸ் கோசேன் எனும் பகுதிகள் ஒன்றிணைந்தவை. கோசேன் என்ற பெயருக்கு அருகில் வருவது என்று பொருள். இது உலகத்திலிருந்து வெளியே வந்து கர்த்தரின் அருகில் அவருடன் ஐக்கியம் வைப்பதற்கான அழைப்பு என ஆவிக்குரிய பொருள்படும். 2. எகிப்து பார்வோனுடையதாக்கப்படல். 13 முதல் 26 வரையிலான வசனங்கள் முழு எகிப்தும் எகிப்தியரும் பார்வோன் வசமானதை குறித்ததான விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. கானானில் இருந்து கொண்டு வரப்பட்ட யோசேப்பு எகிப்தின் பார்வோனுக்காய் எகிப்து முழுவதையும் அடிமையாக்குகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர் எகிப்திற்குள்ளே கோசேன் நாட்டில் நிலங்களை கையாட்சி செய்து பலுகி பெருகினர். எகிப்தியரின் பணம், ஆடு மாடுகள், நிலம் என 3 வகை உடைமைகளும் பார்வோனுடையதாயிற்று. பின்பு தாங்கள் விற்ற நிலத்திலே பார்வோனுக்காக எகிப்தியர் வேலை செய்து 5ல் 1 பங்கை தீர்வையாக பார்வோனுக்கு செலுத்தினர். 3. நிலங்களை இழந்த எகிப்தியரும் நிலத்தை கையாட்சி செய்த இஸ்ரவேலரும். தங்கள் உடைமைகளை ஆகாரத்துக்காக இழந்து கொண்டிருந்த எகிப்தியர் மத்தியில் இஸ்ரவேலர் ஆகாரம் பெற்று ராமசேஸ் கோசேன் எனும் நிலத்தை கையாட்சி செய்து கர்த்தரால் ஆதரிக்கப்பட்டதை இந்த அதிகாரத்தில் நாம் காணலாம். 4. யாக்கோபின் கடைசி நாட்கள். இஸ்ரவேல் தான் மரணிக்கும் நாள் சமீபித்த போது யோசேப்பிடம் தன்னை கானானில் அடக்கம் பண்ண ஆணை பெற்றுக்கொள்கிறார். இஸ்ரவேலின் மனதில் தான் இந்த இடத்துக்குரியவன் அல்ல என்பதும் கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்துக்கு உரியவன் என்பதும் நன்கு தெரிந்திருந்தது. ஆனால் நாம் பல நேரங்களில் உலக ஆசீர்வாதத்தில் நம்பிக்கை வைத்து பரலோக காரியங்களை மறந்து வருவது உண்டு. மேலும் யாக்கோபு தன்னை பரதேசி என்று சொல்ல தயங்கவில்லை. பார்வோனிடம் தன்னை பரதேசி என்று குறிப்பிடுகிறார். பரமதேசத்தையே விரும்பியவராய் இருந்ததினால் இந்த உலகில் நாம் வாழும் நாட்கள் கொஞ்சமே என யாக்கோபு அறிந்திருந்தார். நாமும் இப்படிப்பட்ட தெளிவுள்ள கண்ணோட்டத்தோடு உலகத்தை அணுகுவோமானால் உலக காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்யாது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, யாக்கோபுக்கு கொடுத்த பரம தரிசனத்தை எங்களுக்கும் கொடுத்து எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பரம கானானை சுதந்திரிப்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க உதவி புரியும். அப்பா, பஞ்சத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் சூழ்நிலைகள் கடினமாய் இருந்த போதும் இஸ்ரவேலரை ஆசிர்வதித்து ஆதரித்த தேவன் எங்களுடைய கடினப்பாடுகள் மத்தியில் எங்களை ஆதரித்து எங்களை காப்பாற்றி வழிநடத்தும். எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்க, அருகில் வர எப்போதும் அப்பா வாஞ்சியோடு இருக்க கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.